ஏண்டா இவ்வளவு தூரம் நடந்து வந்துட்டோம், சின்ன சார கண்டே பிடிக்க முடியலையே. இப்ப என்ன பண்றது? பாஸ், ஒரு ஐடியா. என்ன? தேயிலை தோட்டத்துல தேயிலை பறிச்சிட்டு இருக்காங்களே, அவங்க கிட்ட போய் கேட்டா என்ன? உன் மண்டையில முடிதான் இருக்கு நினைச்சேன், மூளை இருக்கு. வா சார். சார், இந்த போட்டோல இருக்க ஆளை பாத்தீங்களா? அட, நேத்து காலையில தாங்க இவர் நான் கோயம்புத்தூர்ல பார்த்தேன். யாருக்கோ பயந்து பயந்து போயிட்டு இருந்தாரு. ஏன் அப்படி பயந்து பயந்து போறேன்னு கேட்டேன். 2 கூமுட்டைங்க என்ன தேடுதுன்னு சொன்னாரு சார். என்னது கூமுட்டையா? அது உங்களே இல்ல பாஸ். என்ன நீ கரெக்டா தான் இருக்க சார். இவர் கோயம்புத்தூர்ல தான் இருக்காருன்னு சொல்றீங்க? ஆமா சார். இவரை போய் நான் கோயம்புத்தூர் பிடிச்சுக்கிறேன். நீங்க என்ன பண்றீங்க? இது கடையில உங்க கல்ல தட்டுப்பட்டா நீங்க பிடிச்சு வச்சுக்கோங்க. சரிங்க. நான் வரேன் சார். சரிங்க பாஸ், இவர் குரல் நம்ம சின்னையா குரல் மாதிரி இல்ல. ஐயோ, ஏன் பாஸ் என்ன அடிச்சீங்க? இதை என்ன முதல்ல சொல்ல? தலை இருக்கும்போது வாழாட கூடாதுன்னு தான். 1000 தான் இருந்தாலும் நீங்க எனக்கு பாஸ். உங்க இமேஜ் பாதிக்க கூடாதுன்னு நான் அப்படி சொல்லல. கரெக்ட். அப்ப இவரை நம்ம சின்ன சார்னு சொல்றேன். கண்டிப்பா. கோயம்புத்தூர் நாங்க கூப்பிட்டீங்களா? வந்து அம்மிக்கு ஒரே அப்படி அப்படிக்கிறேன். எல்லாம் ஒழுங்கா வேலையை பாருங்க. அவங்க ஒழுங்காத வேலை வைப்பாங்க, நீங்க வாங்க. ஓடிட்டாரா? குறுக்கு வழியில பூத்து அமைக்கிறேன். சார் பயப்படாதீங்க சார், நான் தான் சார். யோ எந்திரியா. தம்பி, இதுக்கு மேல என்னால ஓட முடியாது. அன்னைக்கு 500 ரூபா நோட்டை காட்டி வீட்டை தண்டிங்க. இப்ப உங்களை தேடி நான் காடு மலையெல்லாம் தாண்டிக்கிட்டு இருக்கேன். வீட்டுக்கு வந்துருங்க தம்பி. அதெல்லாம் முடியாது. நான் இங்க சந்தோஷமா இருக்கேன். அது மட்டும் இல்ல, ஒரு சூப்பர் சைட் ஒண்ணு பிடிச்சிருக்கேன். அதே கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஜாலியா இருக்க போறேன். உங்களுக்கு சைட்டா? ஏன் உனக்கும் சைட்டா? பாஸ் செட்டப் சாதாரண செட்டப்பா? சிறுக்கு மாதிரி எடை, குஷ்பு மாதிரி குடு 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 கண்ணா, ரோஜா மாதிரி கண்கள், கௌதமி மாதிரி அம்மா. அண்ணா ஏன் அவனாச்சுங்க? பின்ன தம்பி, லவ் பண்றது நானு, வர்ணிக்கிறது இவனா? தப்புதான். தப்பு தானே? டேய், ஏற்கனவே அடி வாங்கி நொந்து போயிருக்க, இப்படியே ஓடிடு. ஓடுறா. இப்படி பண்ணா என்ன? எப்படி? உங்களுக்கும் இங்க ஒரு செட்டப் இருக்கு, எனக்கும் இங்க ஒரு செட்டப் இருக்கு. நம்ம 2 பேரும் இங்கே செட்டில் ஆயிட்டா? அருமையான ஐடியா. என்னப்பா இது, நடு ரோட்ல உட்காந்து இந்த மாதிரி சீட் ஆடுறீங்களே, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? நடு ரோட்ல சீட் ஆடுறது நியாயம் இல்லதான். Marvelous, my boy, marvelous.
kill him. Come on. நிர்மலா, இத வந்துட்டேங்க. என்னங்க இந்த பெட்டி வாங்கி வச்சிரு. பேங்க்குக்கு போனீங்க, திடீர்னு திரும்பி வந்துட்டீங்க. அதை ஏன் கேக்குற நிர்மலா? ஆ, போற வழியில சில ரவுடி பசங்க பணத்தை கொள்ளடிக்க ட்ரை பண்ணாங்க. இந்த தம்பி மட்டும் அங்க வரலன்னு வச்சுக்க, பணமும் போயிருக்கோம், கூடவே என் உயிரும் போயிருக்கும். தம்பி நீ நல்லா இருக்கணும்ப்பா. அம்மா, என்னம்மா அது? நான் உங்க புள்ள மாதிரிமா என்ன போய் கும்பிட்டுக்கிட்டு? நான் ஒரு அனாதை. ஐயா கிட்ட தான் டிரைவர் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். இன்னைக்கு அவரால தான் சோரே. அவரை காப்பாத்த எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கேன்னு சந்தோஷப்பட்டு இருக்கேன். இந்தாங்கம்மா. ஆஹா, சபாஷ். திரௌபதிய துயில் உரியும் போது கிருஷ்ணன் வந்து காப்பாத்துற மாதிரி என் மாப்பிள்ள உயிர் போகும்போது அதே கிருஷ்ண மாதிரியே நீ வந்து காப்பாத்திருக்க. ஐயா, பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. நான் வரேங்க. தம்பி கொஞ்சம் நில்லப்பா. என்னம்மா? இத வச்சுக்க. என்னங்க இது? 10,000 ரூபாய். என் புருஷன் உயிரை காப்பாத்தினல்ல, அதுக்கு. ஐயாவோட உயிருக்கு விலை 10,000 ரூபாய் தானங்க? ரொம்ப சீப்பாக்கிட்டிய. அவர் தப்பா நினைக்கிறாருல, மேல போட்டு கொடுமா. தம்பி, இதுக்கு முன்னால நீ ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருந்தியா? ரொம்ப சீப்பா என்ன நினைச்சிட்டீங்க? ஐயாவோட உயிருக்கு விலையே இல்லைன்னு சொல்ல வந்தேன். வரட்டுங்களா? வரமா?